வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு ஸ்டோரி இருக்குது, லாஸ்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதை ரீட் பண்ண சொல்லுங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, சார் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ விசிட்டட் த ஸ்பேஸ் மியூசியம். இதுக்கு தேர்ட் ஒன் பாருங்கள், கலர் பண்ணியிருக்கிறோம். போத் அமுதன் அண்ட் நிலவன் visited the space museum. Where did they go inside? Amudan and Nilavan got inside the space shuttle. He touched the switch. Whom does the word he refers to? First one, he refers to Amudan. The space shuttle moved rapidly into space. Second பாருங்க, the space shuttle moved fast into space. அடுத்த பக்கம் இந்த பகுதியை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. இதிலிருந்து கீழே பாருங்கள், ஒரு 4-5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சேட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வாட் இட் த ஸ்பேஸ் ஷட்டில் கிராஸ்? இட் கிராஸ்ட் எ பெல்ட் ஆஃப் அஸ்டராய்ட்ஸ். வேர் இட் த ஸ்பேஸ் ஷட்டில் ஸ்டாப்? இட் ஸ்டாப்டு இன் எ நியூ பிளானட். வாட் இட் அமுதன் அண்ட் நிலவன் வியர்? தே வோர் ஸ்பேஸ் சூட்ஸ். ஹூ காட் டவுன் from the big space shuttle? Aliens got down from the big space shuttle. Why did they wear spacesuits? It helps them walk on space. அடுத்த பக்கத்தில் இங்கே ஒரு பகுதி, ஒரு பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். இதை ரீட் பண்ண சொல்லுங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் கீழே இருக்குது. சேட் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் இட் நிலவன் அண்ட் அமுதன் திங்க் அபவுட் த ஏலியன்ஸ்? தி ஏலியன்ஸ் would harm them. What did Amudan and Nilavan eat there? They ate capsules as food. What did the aliens speak? They spoke human language. Why were Amudan and Nilavan happy? The aliens repaired their space shuttle. அடுத்த பக்கத்தில் லிசன் அண்ட் ரைட் அப்படின்ட்டு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. சூஸ் அண்ட் ரைட் எ சூட்டபிள் கிரீட்டிங் ஃபார் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரீட்டிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஷ் யூ எ ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ எ ஹாப்பி பொங்கல், விஷ் யூ எ மெரி கிறிஸ்மஸ், விஷ் யூ எ ஹாப்பி ரம்ஜான். இப்போ கீழே பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க, பொருத்தமான பிக்சரு. அந்த பொருத்தமான பிக்சருக்கு பக்கத்துலேயே அந்த க்ரீட்டிங்ஸை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு விஷ் யூ எ மெரி கிறிஸ்மஸ், செகண்ட் பிக்சருக்கு விஷ் யூ எ ஹாப்பி ரம்ஜான், தேர்ட் ஒன்றுக்கு விஷ் யூ எ ஹாப்பி பர்த்டே. அடுத்த பக்கத்தில் இருக்கிற இந்த பிக்சருக்கு பாருங்கள், விஷ் யூ எ ஹாப்பி பொங்கல். அடுத்து ரீட் அண்ட் ரைட் த கிரீட்டிங் ஃபார் ஈச் பிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விஷ் யூ எ மெரி கிறிஸ்மஸ் செகண்டுக்கு அதே போல் எழுதியிருக்கிறோம். தேர்ட் ஒனுக்கு அதே போல் தீபாவளிக்கு எழுதியிருக்கிறோம். அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு கீழே ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. வி வியர் எ நியூ ட்ரெஸ், வி பஸ்ட் கிராக்கர்ஸ் ஆன் திஸ் டே, வி ஷேர் ஸ்வீட்ஸ் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆன் திஸ் ஃபெஸ்டிவல். கொஸ்டின் ஏ, வாட் ஃபெஸ்டிவல் இஸ் திஸ்? தி ஃபெஸ்டிவல் இஸ் தீபாவளி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவ் வில் யூ விஷ் யுவர் அங்கிள் ஆன் திஸ் டே? விஷ் யூ எ ஹாப்பி தீபாவளி அங்கிள். அடுத்தது பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு கீழே ஆன்சர் 2 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, வி வியர் எ நியூ ட்ரெஸ் ஆன் திஸ் ஃபெஸ்டிவல், வி ப்ரிப்பேர் அண்ட் ஷேர் பிரியாணி, வி ஹக் அண்ட் கிரீட் ஈச் அதர். வாட் ஃபெஸ்டிவல் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி ஃபெஸ்டிவல் இஸ் இட். How will you wish your brother on this day? Wish you a happy Eid. அடுத்தது பாருங்கள். We wear a new dress on this day. We bake cake and share cakes and sweets with our friends and relatives on this day.
சாண்டா கிளாஸ் கிவ்ஸ் கிஃப்ட்ஸ் டு சில்ட்ரன் ஆன் திஸ் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஃபெஸ்டிவல் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி ஃபெஸ்டிவல் இஸ் கிறிஸ்மஸ். ஹவ் வில் யூ விஷ் யுவர் கிராண்ட்மா ஆன் திஸ் டே? விஷ் யூ எ ஹாப்பி கிறிஸ்மஸ் கிராண்ட்மா. ப்ரிப்பேர் எ greeting கார்டு ஃபார் பொங்கல் அண்ட் பேஸ்ட் இட் இன் த கிவன் பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பொங்கல் greetings கார்டு ஒன்று வரைய சொல்லியிருக்காங்க அல்லது மேக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீட் அண்ட் கம்ப்ளீட் த லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, டியர் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெட்டரை ரீட் பண்ண சொல்லுங்கள் குழந்தைகளை. இதே போல் ஒரு லெட்டர் கீழே நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். நவ் கவிதா வாண்ட்ஸ் டு இன்வைட் ஜூலி டு ஹர் ஹவுஸ் ஆன் பொங்கல், ஹெல்ப் ஹர் ரைட் த லெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். டியர் ஜூலி, ஹவ் ஆர் யூ? வி ஆர் ஃபைன். வி செலிப்ரேட் பொங்கல் இன் அவர் ஹவுஸ் ஆன் 15th 1 2027. We make sweet pongal and enjoy the festival. We go to the temple. We enjoy the day happily. I want you to come to my house with your family on Pongal. We will have a good time. Yours lovingly, Kavida. மை ஜேர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை ரீட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் கீழே எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரைட் அபவுட் ஏ பிளேஸ் விச் யூ ஹாவ் விசிட்டட் ரீசன்ட்லி. நீங்கள் சென்று வந்த சுற்றுலாத்தலம் இவைகளை பற்றி இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு மாடலுக்காக நான் எழுதி காட்டியிருக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் சம்மர் ஐ ஹவ் விசிட்டட் கொடைக்கானல். இட் வாஸ் சூப்பர் கூல். இட் ஃபெல்ட் லைக் பீயிங் இன்சைட் எ ஜெயண்ட் cloud sometime. My favorite part was the big lake. We went boating and it was so much fun paddling around. The air was fresh and chill, not hot like in my village. இதே போல் லாஸ்ட் டைம் எங்கே டூர் போனீங்களோ அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள் அல்லது அவங்க எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க.